Subhanallahi wa bihamdihi adada khalqihi warila nafsihi wadinata arshihi wa midada kalimati la ilaha illallah wahdahu la sharika la ahad as-samad lam yalid wa lam yulad wa lam yakul lahu kufuwan ahad. Allahumma salli ala sayyidina maulana Muhammadin badrid duja sadril ula qahfil wara nurul alam misbahul ulam sayyidina maulana Muhammadin sallallahu alaihi wasallam. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Qala Allahu ta'ala fil Qur'anil Kareem ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Tabarakalladhi biyadihil mulku wa huwa ala kulli shay'in qadir. الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم الدين النصيحة. இவ்வுலகத்துக்கு மண்ணளித்து அந்த மண்ணுக்கு மேலால மரம் அளித்து அந்த மரத்துக்கு மேலால விதை அளித்து அந்த விதையை பூவாக்கி அந்த பூவை காயாக்கி அந்த காயை பழமாக்கி எங்களுக்கு சாப்பாடு அளிக்கும் அல்லாஹ் மழை நீரை ஆற்று நீருக்கு அனுப்பி ஆற்று நீராகும், மழை நீரை சேத்து நீருக்கு அனுப்பி சேத்து நீராகும், மழை நீரை கிணற்று நீருக்கு அனுப்பி கிணற்று நீராகும், மழை நீரை கடல் நீருக்கு அனுப்பி கடல் நீராகும், மழை நீரை கடலுக்குள்ளே உள்ள ஷிப்பிக்குள்ளே அனுப்பி முத்துமணியாக மாற்றும் வல்ல நாயன் அல்லாஹ் ஆக்க தகுந்த அழிக்க தகுந்த காக்க தகுந்த கருணை கொண்டு ரத்திச்சு காக்கூடிய அல்லாஹுக்கு சுபஹான தஆலாவுக்கே எல்லா புகழும் என்றும் எப்பொழுதும் எந்த வினாடியும் உண்டாகட்டும். சலவாத்தும் சலாமும் கண்மணி விண்மணி பொன்மணி முத்துமணி மலர்மணி மாமணி ஒளிமணி அன்பில் நிறைந்த அறிவில் உயர்ந்த ஆற்றல் மிகுந்த மக்கத்து மலராம் மதீனத்து மாணிக்கமாம் சுவர்க்கத்து முத்தாம் உலகத்தின் சொத்தாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களின் குடும்பத்து மக்கள் சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபியூன்கள் நல்லவர்கள் வல்லவர்கள் உலமாக்கள் உலக முஸ்லீம்கள் அத்துணை பேர் மீதிலும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் இறங்கட்டும். அல்லாஹுடைய பள்ளிவாயில் ஏத்துகாஃபனும் நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, ஸ்ரீதேவிகளே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா எவைகளை எல்லாம் ஏவியுள்ளானோ அவைகளை எடுத்து நடக்குமாறும் எவைகளை விட்டு விலக்கி தவிர்த்துள்ளானோ அவைகளை விட்டு முற்று முழுதாக விலகி நடக்குமாறு முதலில் எனக்கும் அதன் பின்பு உங்கள் அனைவர்களுக்கும் வசியத்தினும் நல்லுபதேசம் செய்கிறேன். அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்தில் கோடான கோடி படைப்பினங்களை படைச்சிக்கிறான். கண்களால் பார்த்திட முடியாத அளவு, உள்ளத்தினால் எண்ணி பார்த்திட முடியாத அளவு விஷாலமான விசித்திரமான பிரம்மாண்டமான சிறிய பெரிய எத்தனையோ படைப்பினங்கள் அல்லாஹ் படைச்சிக்கிறான். அல்லாஹ் சொல்றான் வஅன்னஹு ஹுவ ரப்புஷ் ஷிஅரா. அல்லாஹ் ஷிஅராவுடைய ரப்பாம். ஷேராண்டா என்ன? ஷேராண்டா ஒரு நட்சத்திரம், ஒரு தரு ஸ்டார். இந்த நட்சத்திரம் சூரியனை விட கோடான கோடி மைலுக்கு அங்கால் உள்ளது. இந்த நட்சத்திரம் சூரியனை விட 50 மடங்கு விஷாலமானது, பெரியது. இந்த ஷேராண்டு சொல்லக்கூடிய நட்சத்திரம் சூரியனை விட 35 மடங்கு அல்லது 30 மடங்கு பவரானது, ஒளியுடையது. அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் எத்தனையோ விதமான படைப்பினங்களை படைச்சிக்கிறான். இந்த எல்லா படைப்பினங்களையும் படைச்ச நோக்கம் அல்லாஹ வணங்கணும், அல்லாஹ விளங்கி வணங்கணும். நாங்கள் அல்லாஹ விளங்கம் இல்லை, ஒழுங்காக வணங்குறோம் இல்லை. அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் யார்? மலக்குல் மௌத், உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்கு. இவங்களோட சைஸ் எப்படி? இவங்க மனித ரூபத்தில் வருவாங்க, ஆனால் அவங்களுக்கு ஒரு சுயரூபம் உள்ளது.
இந்த சுயரூபம் எப்படி என்றால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 4000 ரெக்கை கொடுத்திருந்தான். பிஹாடு ஹாரதாக அவங்க ஒரு ரெக்கை விரிச்சாங்களா 7 வானங்கள் தாண்டி போயிடும். அஹஸ் ஹதம பஹுகர்லையாய் இன்னொரு ரெக்கையை விரிச்சாங்களா 7 பூமிகள் தாண்டி போயிடும். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகம் 7 வானங்கள் 7 பூமிகள் அண்ட சராசரங்கள் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் எங்களுக்கு முன்னால் வைக்கப்படக்கூடிய சாப்பாடு பிங்கான போல பிளேட்டை போல எங்களுக்கு முன்னால் ஒரு சாப்பாடு பிங்கான வச்சு என்ன செய்வோம்? கோழியை தின்போம், பருப்பை தின்போம், களியாவை தின்போம். இதே போன்று தான் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் இந்த உலகம் அண்ட சராசரங்கள் கோள்கள் 7 வானங்கள் 7 பூமிகள் எங்களுக்கு முன்னால் வைக்கப்படக்கூடிய சாப்பாடு பிங்கான போல இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாளைக்கு இந்த உலகத்தை 5 தடவை பார்ப்பாங்க. எங்களோட மௌத்துடைய டைம் வந்து விட்டால் பிற்படுத்தப்படவும் மாட்டாது, முற்படுத்தப்படவும் மாட்டாது, அவங்க புறக்கி எடுப்பாங்க. ஆனால் சதக்காவின் மூலமாக துவாவின் மூலமாக எங்களோட கலா கதிரை மாற்ற முடியும். சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவரோட காலத்தில் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பேசிக்கொண்டிருந்தாங்க, கதைத்து கொண்டிருந்தாங்க. இந்த டைமில் ஒரு மனிதன் முன்னால் போகிறாரு. அந்த போகிற மனிதனை காட்டி இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, இதோ மையத்து போகுது, இதோ ஜனாதா போகுது. அப்போ சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்டாங்க, அவர் ஹயாத்தோடு தானே போகிறாரு, உயிரோடு தானே போகிறாரு, நீங்கள் ஏன் அவரை காட்டி மையத்துன்னு சொல்கிறீங்க? சொன்னாங்க இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இந்த போகிற மனிதர் இன்னொரு நாள் தான் வாழ்வார், வண்டே தான் வாழ்வார், தவசை ஜீவத் வண்ணி. இப்போ நாட்கள் கடந்தது, மாதங்கள் கடந்தது, வருஷங்கள் கடந்தது, காலங்கள் கடந்தது. இஸ்ராயீல் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு ஊருக்கு போகிறாங்க. அந்த ஊரில் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க யாரை காட்டி மையத்துன்னு சொன்னாங்களோ அதே மனிதனை சேம் மனிதனை பல வருஷங்களுக்கு பின்னால் காண்றாங்க. இப்போ சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஆச்சரியம். மீண்டும் ஒரு நாள் கேட்டாங்க, இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்கள் ஒரு மனிதனை காட்டி மையத்துன்னு சொன்னீங்களே, ஜனாதான்னு சொன்னீங்களே, ஒரு நாள் தான் வாழ்வீர் என்று சொன்னீங்களே, அதே மனிதனை நான் பல வருஷங்களுக்கு பின்னால் கண்டேனே, அது அவரா அல்லது வேற யாராவதா? சொன்னாங்க இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அது சேம் மனிதனே தான். அவர் என்ன செய்தார் தெரியுமா? வீட்டுக்கு போகும் பொழுது ஒரு சாப்பாடு பார்சல் வாங்கி கொண்டு போனார். இந்த சாப்பாடு பார்சலை 2 நாளாக பசியில் இந்த ஒரு மனிதனுக்கு சதக்கா கொடுத்துட்டார். அப்போ தேவையான டைமில் தேவையான ஒரு ஆளுக்கு சதக்கா கொடுத்தார். அந்த பசியாளி இந்த சாப்பாடை உண்டு விட்டு இவருக்காண்டு துவா செய்தார். ஒரு சாப்பாடு பார்சல் தேவையான ஒரு ஆளுக்கு கொடுத்தாரு. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த சதக்கா கொடுத்த மனிதனுடைய வாழ்நாள 40 வருஷம் அதிகரித்தார். எத்தனை வருஷம்? 40 வருஷங்கள் அதிகரித்தார். சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய பாடம். இதே போன்று இன்னொரு சம்பவம், அதுவும் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவரோட காலத்தில் நடந்த சம்பவம். ஒரு முறை இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மனிதனை வித்தியாசமாக பார்த்தார். ஒரு மனிதனை வித்தியாசமாக பார்த்தார். அந்த மனிதன் பயந்து போய் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொன்னாங்க, என்னை இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வித்தியாசமாக பார்க்குறாரு, எனக்கு பயமாக இருக்குது. நீங்கள் ஒரு நபி அல்லவா, உங்களுக்கு காற்றை வசப்படுத்தக்கூடிய சக்தி உள்ளதல்லவா, நீங்கள் என்ன செய்யுங்கோ, காற்றை வசப்படுத்தி என்னை எங்கே சரி தூர சைட்டுக்கு அனுப்புவோம். உடனே சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க காற்றை வசப்படுத்தி சிரியாவில் இருந்த அந்த மனிதனை சைனாவுக்கு அனுப்பினார். சைனாவை போய் சென்றடைந்ததும் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மனிதனுடைய ரூஹை கலட்டி எடுத்துட்டாங்க. மீண்டும் ஒரு நாள் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, உங்களை கண்டு ஒரு மனிதன் பயந்தாரே, அவரை என்ன செஞ்சீங்க? சொன்னாங்க இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவருடைய மௌத்துடைய டைம் வந்து விட்டது, இவர் சைனால மௌத்தா போக வேணும் என்று இருந்தார்,
இவர் சிரியாவில் இருந்தாது. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, நீங்கள் காற்றை வசப்படுத்தி அனுப்பினீங்க சைனாக்கு. சைனா வந்தடைந்ததும் அவருடைய ரூஹை நான் கலட்டி எடுத்துட்டேன். அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலகத்தில் ஒரு நாளைக்கு 1,65,000 பேர்கள் வஃபாத் ஆகிறாங்க. இது 1,30,000 பேர்கள் காஃபிர்கள், நரகம் வாஜிபு. 35,000 பேர்கள் முஸ்லீம்கள். அதில் எத்தனை பேர் முஃமின்கள் அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். காலையில் கடையில் இருப்பார், மாலையில் கபரில் இருப்பார். அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, அப்போ எங்களோட மௌத்துடைய டைம் வந்து விட்டால் பிற்படுத்தப்படவும் மாட்டாது, முற்படுத்தப்படவும் மாட்டாது. இப்போ குப்பியாவத்தக்கு ஒரு நாளைக்கு 2-3 ஜனாதா வருது, மாளிகாவத்தக்கு 4-5 வருது, சில நாளைக்கு 10 வருது. இந்த ஸ்ரீலங்காவில் மட்டும் ஒரு நாளைக்கு 1200 ஜனாதாக்கள், முஸ்லீம் காஃபிர் எல்லாம் சேர்த்து 1200 ஜனாதாக்கள் விழுகுது. அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களை கபரில் வச்சு ஃபர்ஸ்ட் நைட், முதல் இரவு, எங்களோட உடம்பெல்லாம் சாஃப்டாகும், சினிது வேணாம். கபரில் வச்சு 3 நாட்களில் எங்களோட அங்க அவயங்கள் அவியத் தொடங்கும், எங்களோட அஃபங்கள் அவியத் தொடங்கும். கபரில் வச்சு 5 days, 5 நாளைக்கு பின்னால் எங்களோட நாலேஜ் மூளை கரைஞ்சி தண்ணியாக திரவமாக மாறும். இந்த மூளையை கொண்டு தான் பல வருஷம் வாழ்ந்தாங்க, பல சாதனைகள் புரிஞ்சாங்க, பல குடும்பங்களை பிரித்தாங்க, பல மக்களை ஏமாத்தினாங்க. 5 daysல மூளையோட ஆட்டம் முடிச்சு. அன்பார்ந்தவர்களே, ஓமான் நாட்டில் சரியா 3 வருஷத்துக்கு முன்னால் 19 வயசு அழகான பொடியன் வஃபாத்தாகி கபரில் அடக்கப்பட்டு மருத்துவ பரிசோதனைக்காக வேண்டி கபர்லேருந்து தோண்டி எடுக்கப்பட்டான். எத்தனை ஹவரில்? வெறுமனே 3 ஹவரில். அந்த பொடியன்ற பொடி எப்படி இருந்தது தெரியுமா? கண்கள் வந்து எதையோ கண்டு பயந்த மாதிரி இருந்தது. எதை கண்டு பயந்திருப்பான்? கபருக்கு வரக்கூடிய முன்கர் நக்கீர் அலைஹிம் அஸ்ஸலாம், பயங்கரமான தோற்றம். முன்கர் நக்கீர் என்ற என்ன மீனிங், என்ன கருத்து? மிகவும் அருவருப்பானவங்க, மிகவும் வெறுக்கத்தக்கவங்க. இந்த முன்கர் நக்கீர் அலைஹிம் அஸ்ஸலாம் அவனோட கண்ணில் நீல நிற நெருப்பு பத்தும், முழு உடம்பும் கருப்பு நிறம். அவனோட ஹயா கொண்ட கரண்ட கால் மட்டும் இருக்கும், பல்லு பூமியை அரிச்சு கொண்டிருக்கும். அவங்க காலால் கபருக்கு வரமாட்டாங்க, பல்லால் கபரை கிழிச்சு கொண்டு கொண்டையால் நடந்து வருவாங்க. அவனோட வருகையே மிக பயங்கரம். அதை கண்டு பயந்திருப்பான். அன்பார்ந்தவர்களே, அது மட்டுமா, இந்த முன்கர் நக்கீர் அலைஹிம் அஸ்ஸலாம் இவங்களோட கையில் ஒரு ஆயுதம் இருக்கும், ஒரு வெப்பன்ஸ் இருக்கும். இந்த வெப்பன்ஸை இந்த உலகத்தில் வாழக்கூடிய 800 கோடி மக்கள் சேர்ந்தாலும் ஒரு கொஞ்சம் கூட அசைக்க முடியாது. அந்த ஆயுதத்தால் கியாமத்து முட்டும் அடி பாவிக்கு. அன்பார்ந்தவர்களே, அது மட்டுமா, அந்த வாலிபண்ட பொடி கரண்டு கருத்து ஒரு கிழவனை போன்று தோட்டம் அளித்தான். எத்தனை ஹவரில்? வெறுமனே 3 ஹவரில். வாப்பை பார்த்து போட்டு சொன்னார், இது ஏண்ட மகன் இல்லை, இது ஏண்ட சன் இல்லை, நீங்கள் கபரை மாற்றி தோண்டிக்கிறீங்க. கடைசிக்கு DNA டெஸ்ட் எடுத்து பார்த்தா அவர் தான் மகன். இப்போ எங்கள்ட முன்னால் எங்கள்ட பிள்ளையோட கையுடைஞ்சா தாங்கிடுமா? புள்ளைக்கு ஒரு சின்ன காயம் வந்தால் தாங்கிடுமா? புள்ளைக்கு ஒரு கஷ்டம் வந்தால் தாங்கிடுமா? ஸ்கூல் போய் லேட்டாகி வந்தால் கூட உமா அப்போ பதறுவாங்க, புள்ள காணவேண்டு. அப்போ வாப்பட முன்னால் 19 வயசு பொடியன் 65 வயசு கிழமனை போன்று தோட்டம் அளித்தான். வெறுமனே 3 ஹவரில். பாப்பா என்ன சொன்னார்? பாப்பா சொன்னாரா? கதறினார், அழுந்தார். அழுந்து போட்டு சொன்னார், ஏண்ட மகன் உறவுகளை பிரிஞ்சு ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணி தனியாக வாழ்ந்தார். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் உறவுகளை பிரிஞ்சு போட்டு நாங்கள் ஒத்தரோட கோச்சு கொண்டு மக்காத போய் காபத்துல்லாவுக்கு போய் காபத்துல்லாட புடவை பிடிச்சி கொண்டு துவா கேட்டால் அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டார். ஒரு மனுஷன் உள்ளத்தை உடைப்பது ஹித்த கடிமை காபத்துல்லாவை எங்கட கையால் உடைச்சி தரமட்டமாக்குவதுக்கு சமம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காபா பார்த்து சொன்னாங்க, காபாவே உன்னையும் விட ஒரு முஸ்லீமுடைய, ஒரு முஃமினுடைய, ஒரு மனிதனுடைய மானம் முக்கியமானது. அப்போ ஹஜ்ஜுக்கு போனாங்க, லட்சக்கணக்கு கொடுத்து போனாங்க. ஒரு மனுஷன் கல்படைப்பதே காபத்துல்லாவை எங்கட கையால் உடைச்சி தரமட்டமாக்குவதுக்கு சமம். அன்பார்ந்தவர்களே, ஹஜ்ஜுக்கு போன மக்களுக்கு தெரியும், ஹஜ்ஜுக்கு போய் அரஃபால தறி காட்டி ஹஜ்ஜே கூடாது. இந்த அரஃபாவுடைய மைதானத்தில் கிட்டத்தட்ட 1,24,000 சஹாபாக்கள் நிறைய இருந்தாங்க.
இப்போ அஸ்ருடைய நேரம் வந்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ கேட்க போகிறாங்க. துஆ கேட்க முன்னால் சொன்னாங்க, இந்த அரஃபாவுடைய மைதானத்தில் யாராவது ஒருவர் குடும்ப உறவை துண்டித்து வாழ்வாங்களோ, ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணி வாழ்வாங்களோ, அவர்கள் தயவு செய்து இந்த அரஃபாவுடைய மைதானத்தை விட்டும் எழுந்து செல்லட்டும். என்ன ஆச்சரியம் என்றா, ஒரே சஹாபி மட்டும் எழுந்து போனார். அந்த போன சஹாபி கொஞ்ச நேரம் கழித்து வந்தாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நண்பரே, தோழரே, சஹாபியே, இவ்வளோ லட்சக்கணக்கான சஹாபாக்கள் இருக்க நீங்கள் மட்டும் ஏன் எழுந்து போனீங்க? அந்த சஹாபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, எனக்கும் என் சின்ன தாய் புஞ்சி, இந்த புஞ்சிக்கு மேலே சின்ன பிரச்சனை. இந்த பிரச்சனையால் நான் சாட்சியை கோச்சிக்கொள்ளல, சாட்சி என்ன கோச்சிக்கொண்டா, இப்போ நான் போய்த்து சலாம் கொடுத்து விட்டு ஒற்றுமையாகி விட்டு வந்துள்ளேன். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் நல்லதை செய்து விட்டீங்க, அஹ்சன்த ஃபஜ்லிஸ், உட்காருங்க. இப்போ மகரிபு நேரம் ஆகிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ கேட்க போகிறாங்க. துஆ கேட்க முன்னால் சொன்னாங்க, எந்த ஏரியாவில், எந்த மஹல்லாவில் ஒரு மனிதன் குடும்ப உறவை துண்டித்து வாழ்வாங்களோ அந்த ஏரியாவுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து இறங்காதுன்னு சொன்னாங்க. அல்லாஹ்ஸ் mercy not come in that area ன்னு சொன்னாங்க. அப்போ யாராவது ஒருத்தர், இப்போ நாங்கள் பார்க்குறோம், கூட்டு பிரச்சனைக்கும், புள்ள பிரச்சனைக்கும், சல்லி பிரச்சனைக்கும், காணி பிரச்சனைக்கும், பதவி பிரச்சனைக்கும், நானா தம்பிக்கும், மச்சான்க்கும், மாமி மருமகளுக்கும் 5 வருஷங்கும் 10 வருஷங்கும் 15 வருஷங்கும், சிலவங்க மையத்து கூட வாராங்கில் அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குள்ளே, அப்போ கபரில் வச்சு 5 days எங்களோட மூளையில் ஆட்டம் முடிச்சு. அப்படி கபருடைய வாழ்க்கை 6-7 நாட்கள் கடந்தா எங்களோட கண்கள் வெளியேறும், நாக்கு நீளம், வயிறு ஊதும், முகம் பீங்கி வெடிக்கும். இப்படியே 10-15 நாள் கழிஞ்சா, எங்களோட தலைமுடிகள் கொட்டத் தொடங்கும், ரோமங்கள் உதிரத் தொடங்கும். இந்த டைமில் ஒரு நாத்தம் அடிக்கும், கந்தகாய். இது எங்களுக்கு விளங்காவிட்டாலும் 4-5 கிலோமீட்டருக்கு அங்கால உள்ள கொசுக்கள், ஈக்கள், புழுக்கள் கபருக்கு வந்து போதும். முழு உடம்பையும் புழுக்கள் ஆக்கிரமிக்கும். எத்தனை நாள்? 15 நாட்கள். சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, ஒவ்வொரு தலைமுடிக்கும், ஒவ்வொரு ரோமத்துக்கும் சக்கராத்துடைய வேதனை உண்டு. ஒரு முடியுடைய, ஒரு ரோமத்துடைய சக்கராத்துடைய வேதனை இந்த உலகத்தில் போடப்பட்டால் உலகத்திற்கு எல்லா மக்களும் செத்து மடிஞ்சிடுவாங்க. அந்த அளவுக்கு பயங்கரம். ஒரு மனிதன் 1000 வருஷம் வாழ்கிறார், அவருடைய உடம்புல ஒரு நாளைக்கு 1000 வெட்டு. ஆனால் சக்கராத்து அதையும் விட வேதனை. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் 3 சான்ஸ் கொடுத்தான், சந்தர்ப்பங்கள் வழங்கினான். முதலாவது, நரகத்தை பார்க்க ஆசைப்பட்டாங்க, பார்க்க முடியாமல் திரும்பி வந்தாங்க. அந்த அளவு பயங்கரம், அந்த அளவு அகோரம். ரெண்டாவது, அல்லாஹ் அவங்கள மௌத்தாக்கி போட்டு மீண்டும் உயிரை கொடுத்தாங்க. மூணாவது, சுவர்க்கத்தை பார்க்க ஆசைப்பட்டாங்க, போனவர் திரும்பி வரவே இல்லை. அந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமோட காலத்தில் தான் இந்த சிலை வணக்கம் உருவானது. அது வேறு சப்ஜெக்ட், இன்ஷால்லா பேச விடுறாங்க. அப்போ அதாவது அவங்கள மௌத்தாக்கி போட்டு அல்லாஹ் ஹயாத்தை கொடுத்தாங்க. அப்போ இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, உங்களோட உயிரை கலட்டப்பட்டது தானே, எப்படி இருந்தது? சொன்னாங்க இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, ஒரு மாட்டை பச்சையாக வச்சு உரிச்சா எப்படி இருக்குமோ அதையும் விட வேதனை என்று சொன்னாங்க. யார் சொன்னாங்க? ஒரு நபி. உங்களுக்கு தெரியுமா, ஏரியல் ஷெரோன், இஸ்ரேல் நாட்டின் பழைய ஜனாதிபதி. இவன் முஸ்லீம்களை கொண்டான், சின்ன பிள்ளைகளார கொண்டான், பெண்களை அவன் படையை போட்டு கற்பழிச்சான். எத்தனையோ பொடியமார்களை, வாலிபர்களை ஜெயிலில் போட்டு கரண்ட் வச்சு கொண்டு அந்த பொடி எல்லாத்தையும் சிங்கத்துக்கு, பண்டிக்கு, நாய்க்கு இரையாக மாற்றினான். எவ்வளோ பதுவாக்கு ஆளான தெரியுமா? இந்த ஏரியல் ஷெரோன் அல்லாஹ் சக்கராத்தில் பிடிச்சான். எத்தனை வருஷம் பிடிச்சான்? 8 வருஷம் பிடிச்சான். அவன் முழு உடம்புமே புழு, பனு. அது மட்டுமா, அவன் தலையில் ஒரு கேன்சர் கட்டி வரும்.
அது குணமானத்தோடே களத்துக்கு வந்துடும், அது குணமானத்தோடே நெஞ்சுக்கு, குணமானத்தோட இடுப்புக்கு, குணமானத்தோட கால், குணமானத்தோட கரண்ட கால், மீண்டும் கரண்ட கால் இது தலைமுட்டுக்கும் வரும். எத்தனையோ டாக்டர்மார்கள், எவ்வளவோ சயின்டிஸ்ட்மார்கள், எவ்வளவோ மருந்தை கொடுத்தும் எந்த மருந்தும் எந்த டாக்டர்மார்களும் பிரயோஜனம் அளிக்கல. அல்லாஹ் பிடிச்சா சும்மா பிடிப்பானா? சும்மா பிடிப்பானா? சக்கராத்து மிக பயங்கரம். ஒவ்வொருத்தருக்கும் சக்கராத்துடைய வேதனை உண்டு. நல்லவர்களுக்கு லேசாக கலட்டப்படும், பாவிகளுக்கு மிக பயங்கரமாக கலட்டப்படும். எந்த அளவுக்குண்டா, ஒரு முள்ளு கம்பிக்கு மேலால ஒரு முந்தானையை போட்டால் அது மாட்டிக்கொள்ளும், அதற்கு பின்னால் இழுத்தா எப்படி பிஞ்சு வருமோ அதையும் விட சக்கராத்து வேதனை. அப்போ கபரில் வச்சு 10-15 நாட்களில் எங்களோட தலைமுடிகள் கொட்ட தொடங்கும், ரோமங்கள் உதிரத் தொடங்கும். அப்படி கபருடைய வாழ்க்கை 2 மாதம் கழிஞ்சா எங்களோட சதைகள் கொட்ட தொடங்கும், ஹம கொட்ட தொடங்கும். கொட்டி 6 மாதத்தில் எங்களோட எட்டக்காட்டு மட்டும்தான் பேலன்ஸ் ஆகும். அப்படியே 10-15 வருஷம் கழிஞ்சா இந்த எட்டக்காட்டு மண்ணோட மண்ணாக மாறி எங்களோட முதுகன் தண்டு மட்டும்தான் பேலன்ஸ் ஆகும். அது பற்ற வச்சாலும் பத்தாது, உடைச்சாலும் உடையாது, எசிட் ஊற்றி எரிச்சாலும் எரியாது. அதை கொண்டு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்து நாளையில் எல்லா மக்களையும் எழுப்பாட்டுவான். நாங்கள் நல்ல அமல் செஞ்சு வாழ்ந்தோம்டா, அல்லாண்டு வாழ்ந்தோம்டா, உறவுகளை பேணி வாழ்ந்தோம்டா, நாங்கள் பாவம் செஞ்சாலும் தௌபாவோட வாழ்ந்தோம்டா, நாங்கள் நல்ல முறையில் மௌத்தா போனோம்டா, எங்களை கபரில் வச்ச பின்னால் பாம்புகள், விஷஜந்துகள், பூச்சிகள் கபருக்கு ஒன்றுமே வராது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஹுஜ்ர் இப்னு அதி ரலியல்லாஹு அன்ஹு 1400 வருஷத்துக்கு பின்னால் தோண்டி எடுக்கப்பட்டார். அழகாக இருந்தார். சிரியாவில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபோனில் பார்த்துருப்பீங்க. 14 வயசு சிறுமி. இந்த சிறுமியோட கபர்லேருந்து 2 வருஷத்துக்கு பின்னால் தோண்டி எடுக்கப்பட்டு வேறு கபரில் மாற்றப்பட்டார். ஆனால் அழகாக இருந்தார். எப்படி அடக்கப்பட்ட அதே போல் அழகாக இருந்தார். ஏன் தெரியுமா தோண்டி எடுக்கப்பட்ட காரணம்? அந்த சிறுமிக்கு பக்கத்தில் தொழாத மனிதன் அடக்கப்பட்டார். தொழாத ஒரு மனிதன் அடக்கப்பட்டார். இந்த தொழாத மனிதனுக்கு ஒவ்வொரு நாளும் வேதனை செய்யப்படுது, அதாபு செய்யப்படுது. இந்த சத்தத்தை இந்த புள்ள கேட்க முடியாதுன்னு வாப்பட கனவுல வந்து சொன்னார். வாப்பா சொன்னா, என் கபரை மாற்றுங்கோ, என் கபரை மாற்றுங்கோ. அன்பாந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, தொழாதவர்களுக்கு அல்லாஹ் கபரில் 99 பாம்பை சாட்டுவான். அதில் ஒரு பாம்பு சும்மா சரி கபர்லேருந்து வெளியே வந்து ஒரு மூச்சு விட்டா, இந்த மூச்சு காத்தோட காத்தாக கலந்து எல்லா மக்களும் செத்து மடிச்சிடுவாங்க. அப்போ அன்பாந்தவர்களை, நாங்கள் நல்ல அமல் செஞ்சு வாழ்ந்தோம்டா, உறவுகளை பேணி வாழ்ந்தோம்டா, அல்லாண்டு வாழ்ந்தோம்டா, கபர்லையும் வெற்றி, கயாமத்திலையும் வெற்றி, சிராத்லையும் வெற்றி, எல்லா இடங்களையும் வெற்றி. இப்போ சிராத் பாலம் இது எங்கே போடப்படும்? இது எங்கே போடப்படும்? நரகத்துக்கு மேலால போடப்படும். இந்த பாலம் தலை முடியை விட மெல்லியது, கத்தியை விட கூர்மை. இந்த பாலத்தின் நீளம் எவ்வளவு தெரியுமா? வேகமாக ஓடக்கூடிய ஒரு குதிரை அஸ்வயா தொடர்ச்சியாக 70,000 வருஷங்கள் ஓடினாலும் அந்த பாலத்தை கடக்க முடியாது. அந்த பாலத்தை சிலவங்க தவண்டு கொண்டு கடப்பாங்க, நடந்து கொண்டு கடப்பாங்க, ஓடிக்கொண்டு கடப்பாங்க, பறந்து கொண்டு கடப்பாங்க, மின்னல் வெட்டும் வேகத்தில் கடப்பாங்க. அவனோட அமல்களின் பொறுத்தளவுக்கெல்லாம் வெளிச்சத்தை கொடுப்பான். அது முழுக்க இருட்டாகத்தான் இருக்கும், லைட் இல்லைங்க. அல்ல சிலவங்களுக்கு இப்ஹாம் இந்த பெரும்பெரு அளவு வெளிச்சம் கொடுப்பான், சிலவங்களுக்கு பாதங்கால அளவு வெளிச்சம் கொடுப்பான், சிலவங்களுக்கு ஒரு மனிதனின் அளவு கொடுப்பான், சிலவங்களுக்கு ஒரு ஈச்ச மரத்தின் அளவு கொடுப்பான், சிலவங்களுக்கு மலை அளவு கொடுப்பான். இன்னும் சில மக்களுக்கு மதீனாலிருந்து அதனுக்கு எவ்வளோ தொலை தூரமோ அந்த அளவு வெளிச்சத்தை கொடுப்பான். அப்போ நாங்கள் உறவுகளை பேணி வாழ்ந்தோம்டா நிச்சயமாக அங்கே வெற்றி, இல்லையென்றா எல்லா இடங்களிலும் தோல்வி. ஆக அன்பாந்தவர்களே, கண்ணியத்தவர்களே, இதையெல்லாம் கேட்டோம், அதன்படி அமல் செய்ய வல்ல நான் உங்களுக்கு கருள் பழிப்பனாக. யாழ்லா, நாம் செய்த பாவங்களை மன்னிச்சிடு யாழ்லா. ஒவ்வொரு நாளும் பாவம் செய்கிறோம் யாழ்லா. பாவத்தோடு எங்களை அழிச்சிடாத யாழ்லா. பயங்கரமான மௌத்தில் தந்திராத யாழ்லா. எங்களுடைய ஈமான கலட்டி எங்களை காஃபிர்களாக மௌத்தாக்கிடாத யாழ்லா. எங்களோட உமாப்பட பாவங்களை மன்னிச்சிடு யாழ்லா. அவங்கள யாரெல்லாம் ஹயாத்தோடு வாழ்கிறாங்களோ அவனோட ஹயாத்து நல்ல அமலை கொண்டு இடிச்சிரியா அல்லா.
அவங்கள யாரெல்லாம் கபருக்குள் இருக்கிறாங்களோ அவங்களோட கபரை விஷாலமாக்கிறியா அல்லா, வெளிச்சமாக்கிறியா அல்லா. கபர் லேசான இடம் இல்லையா அல்லா, நபிமார்கள் பயந்த இடம் யா அல்லா, சஹாபாக்கள் தாடி நலையும் அளவுக்கு அழுந்த இடம் யா அல்லா. அங்கே வெளிச்சமும் இருளும் சமம் யா அல்லா, பகலும் இரவும் சமம் யா அல்லா. அந்த இடத்துக்கு எங்கள் உம்மா ஆப்பாங்க வந்திருக்கிறாங்க யா அல்லா. அவனோட கபர்களை எல்லாம் சுவர்க்க சோலையாக மாத்திரியா அல்லா, சுவர்க்கத்தை வாஜிபாக்கிறியா அல்லா, நரகத்தை ஹராமாக்கிறியா அல்லா. நரகம் பயங்கரமான இடம் யா அல்லா, 3000 வருஷம் எரிக்கப்பட்ட நெருப்பு யா அல்லா. யா அல்லா 70,000 கடிவாளங்கள் போட்டிருக்கிறாய் யா அல்லா. ஒரு கடிவாளத்தை 70,000 மலக்குமார்கள் காவல் காக்குறாங்க யா அல்லா. அந்த நரகத்தில் எங்களை போட்டு பொசிக்கிறாதே யா அல்லா, நரகத்தை கண்ணுல கூட காட்டிடாதே யா அல்லா. எப்ப மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் நரகத்தை கண்ணால கண்டாங்களோ அதிலிருந்து ஷிர்க் இதை விட்டுட்டாங்க ரஹ்மானே. ஒரு மலக்குக்கு அந்த நிலை என்றால் எங்கள்ட எல்லாம் மிக பயங்கரம் ரஹ்மானே. இறக்கமான ரஹ்மானே, எங்களுக்கு நல்ல மௌத்தில் தந்திரியா அல்லா. எங்களோட சக்கராத் ரேஷப்படுத்தியா அல்லா. சிறப்பான மாதங்களில் சிறப்பிக்கப்பட்ட நாட்களில் யாருக்கும் அநியாயம் செய்யா நிலையில், யாருடைய பதுவாக்கும் ஆளாக நிலையில் களிமாவோட நல்ல மௌத்தில் தந்திரியா அல்லா. கேவலமான மௌத்தில் தந்திராதே, நடு ரோட்டில் மௌத்தை வச்சிடாதே, ஆக்சிடென்டாக வச்சிடாதே, ஆஸ்பத்திரி வழி எங்களை சீரழிச்சு போட்டுடாதே யா அல்லா. கிட்னியில் தாக்கூடிய, ஹார்ட் தாக்கூடிய கேன்சர்கள், சுகர்கள், வைரஸ்கள், ஆபரேஷன்கள், பெரலைசல், நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்களை விட்டு எங்களை பாதுகாத்து யா அல்லா. நீ நாடினா ஒரு செகண்ட்ல எங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை தரையிலும் யா அல்லா. யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கிறாங்களோ அவர்களுக்கு சாலிகான குழந்தை பாக்கியத்தை கொடுத்துறியா அல்லா. யாருக்கெல்லாம் சொந்த வீடு வாசல் இல்லாமல் கஷ்டப்படுறாங்களோ அவர்களுக்கு சொந்த வீடு வாசலை கொடுத்துறியா அல்லா. யாருடைய வியாபாரங்களை முன்னேற்றம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்களோ அவங்களோட வியாபாரங்களை முன்னேற்றத்துடைய பாதையை திறந்து கொடுத்துறியா அல்லா. ரஹ்மத்துடைய பரக்கத்துடைய நிஅமத்துடைய அனைத்து வாயில்களையும் எங்களுக்கு தொடர்ந்து தந்து கண்ணியப்படுத்துறியா அல்லா. யா அல்லா, குறிப்பாக பலஸ்தீன் மக்களை பாதுகாத்துறியா அல்லா. 8 மாதம் ஆகிட்டு யா அல்லா. பச்சிலம் பாலகங்கள் ரஹ்மானை கஷ்டப்படுறாங்க யா அல்லா. பெண்கள் மானபங்கப்படுறாங்க யா அல்லா. ஒரு டாய்லெட்டை 4000 பேர் பாவிக்கிறாங்க யா அல்லா. யா அல்லா, கல்ல மண்ண சிலைகளை வணங்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் உன்னை வணங்கக்கூடிய முஸ்லீம்களை கைவிட்டுடாதே யா அல்லா. வானம் என்று சொல்லிடாதே யா அல்லா, உதறி தள்ளிடாதே யா அல்லா. பச்சிலம் பாலகங்கள் கண் முன்னால கொலை செய்யப்படுறாங்க யா அல்லா. 60,000 அதிகமான மக்கள் வஃபாத்தாகிட்டாங்க யா அல்லா. பெண்கள் யா அல்லா கண் முன்னால மானபங்கப்படுத்தப்படுறாங்க யா அல்லா. அரபு நாடுகள் கைவிட்டுட்டாங்க யா அல்லா. உலக நாடுகள் வேடிக்கை பார்க்கிறாங்க யா அல்லா. நீ இரக்கமான ரஹ்மான் யா அல்லா. முஸ்லிம்கள் ஒற்றுமை இல்லாத காரணத்தினால அந்த பலஸ்தீன மக்களை சோதித்திராதே யா அல்லா. அவர்களுக்கு பழைய நிலையை கொடுத்துறியா அல்லா. உன்ன உணவு இல்லாமல், குடிக்க நீர் இல்லாமல், இருக்க வீடு இல்லாமல், தொலை பள்ளி வாசல் இல்லாமல், ஸ்கூல் இல்லாமல், எந்த ஒரு வசதியும் இல்லாமல் அந்த மக்கள் கஷ்டப்படுறாங்க யா அல்லா. யா அல்லா, அவர்கள் உன்னை வணங்கக்கூடிய மக்கள் யா அல்லா. யா அல்லா, அவர்களுக்கு ஒன்றை தவிர யாரும் இல்லை யா அல்லா. நீ உதவி செய்யாடி அவங்க நஷ்டவாளிகள் யா அல்லா. நீ கைவிட்ட அவங்க கஷ்டவாளிகள் யா அல்லா. அவர்களுக்கு ரஹ்மத்து செஞ்சிரியா அல்லா. அவங்க சுயநோக்கத்துக்காக வேண்டி போராடல யா அல்லா. அக்ஸா பள்ளிக்காக வேண்டி போராடுறாங்க யா அல்லா. அக்ஸா பள்ளி எங்கடையும் முதல் கிபிலா தான் யா அல்லா. முஸ்லிம்கள் வெறுமனே வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க யா அல்லா. யா அல்லா, நீ பத்ர் காலத்தில் எப்படி 5000 மலக்குமார் இறக்கினாயோ அதே போட்டு உதவி செஞ்சிரியா அல்லா. எப்படி காபத்துல்லா அழிக்க வந்த அந்த யானை படைய சின்ன குருவியை கொண்டு அழிச்சாயோ அதே போன்று முஸ்லிம்களுக்கு அழிச்சு வெற்றியை கொடுத்துறியா அல்லா. அந்த யூதர்களுக்கு ஹிதாயத் இல்லையண்டா அவர்கள் அழிச்சு போட்டு ரஹ்மானே யா அல்லா எங்களுக்கு ரஹ்மத்து செஞ்சிரியா அல்லா. யா அல்லா, எங்களுக்கு ஹஜ்ஜும்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிறியா அல்லா. நாங்களும் காபத்துல்லா தவாஃப் செய்யணும் யா அல்லா. நாங்களும் ஹஜ்ருல் அஸ்வத் கல்ல முத்தமிடணும் யா அல்லா. நாங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரவுலா ஷரீஃபை தரிசிக்கணும் யா அல்லா. மக்கால மௌத்த தந்திரியா அல்லா. மதீனால மௌத்த தந்திரியா அல்லா. சுஜூதுல மௌத்த தந்திரியா அல்லா. ருகூல மௌத்த தந்திரியா அல்லா. யாருக்கும் அநியாயம் செய்யாத நிலையில், யாருடைய பதுவாக்கும் ஆளாக நிலையில், யாரோடைய கோபம் இல்லாத நேரத்தில் யாரை நல்ல மௌத்துல இருந்து எங்கள் எல்லோரையும் கண்ணியப்படுத்துறியா அல்லா. எங்களோட துவாக்களை கபூல் செஞ்சு ஏற்றுக்கோயா அல்லா. وآخر دعوانا الحمد لله رب العالمين. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه أما بعد فيا أيها الإخوان في الله أوصيكم وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم الدين نصيحة. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين أجمعين فاستغفروا إنه الحمد لله نحمده ونستعينه